ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 5 வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். பிதாவாகிய தேவன் பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லை. சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் அவைகளை நான் விரும்பலை. இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு சரீரம் தேவை என்பதை பிதாவாகிய தேவன் கருதினதினாலே அங்கே தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். அவர் பூமியிலே மனுஷனாய் பிறந்ததின் நோக்கம் ஒரு சரீரம் தேவைப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதை தான் நாம் வாசிக்கும் போது 6 வசனம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:6-7. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றாரு. ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிட்ட பிற்பாடு அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணவில்லை. நம்மையும் ஒரு சரீரத்திலே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஒரு சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் எதற்காக என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் இந்த சரீரத்தை குறித்ததான வெளிச்சமே இல்லை. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 13 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 6 verse 13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அப்போ என்ன போட்டிருக்கு? சரீரம் யாருக்கு உரியதான்? கர்த்தருக்கு உரியது. அது உலகத்துக்கடுத்த காரியங்களிலே அந்த சரீரத்தை நாம் பயன்படுத்தி கெடுத்து போடுவதற்காக தேவன் நமக்கு ஆண்டவர் அந்த சரீரத்தை கொடுக்கவில்லை. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், டெம்பிள் ஆஃப் காட். அப்போ நம்ம இந்த டெம்பிள் ஆஃப் காட் ஆகிய இந்த சரீரத்தை நம்ம வேற எதுக்குமே பயன்படுத்தாமல் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த சரீரம் கர்த்தருக்கும் கர்த்தர் சரீரத்துக்கும் உரியவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் அர்ப்பணிக்கிறதில்ல, நம்மை குறித்தும் புஸ்தகச் சுருளிலே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் அப்படின்பதை ஆண்டவர் ஒரு புஸ்தகச் சுருளிலே, ஒரு ஸ்க்ராலில் நம்மளை குறித்ததான டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அந்த வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி எழுதப்பட்ட காரியம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு இந்த சரீரத்தில் நான் அதை நிறைவேற்ற வேண்டும்.
அதுக்காக தான் நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து நம்முடைய சரீரத்தை அதை கரைப்படுத்தி மாம்சத்தில் உண்டாகிற அசூசிகள், நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற அநேக தீட்டுக்கெடுத்த காரியங்களெல்லாம் நம்மை பாழாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த சரீரத்தை இன்றைக்கு அநேகர் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் சரீரங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டதோ அதுபோலவே உங்களுடைய சரீரமும் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம். அந்த சரீரத்துக்கு உரியவர் கர்த்தர், கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவராயிருக்கிறார். சரீரம் கர்த்தருக்கும் கர்த்தர் சரீரத்துக்கும் உரியவராயிருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசித்தோம். ஆதலால் பிரியமானவர்களே, பலியையும் காணிக்கையையும் தேவன் விரும்பவில்லை. ஆனால் ஒரு சரீரத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை தான் தேவன் விரும்புகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த சரீரத்தை நம்ம அநேக நேரங்களில் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் பிதாவானவர் அவனை கெடுப்பார் என்று சொல்லி. அப்போ நம்ம அந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. ராங் பேட்டர்ன், லைஃப் பேட்டர்னை ஒரு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தவறான ஒரு வாழ்க்கை முறை, அதை நம்ம வாழ்ந்து நம்மளுடைய சரீரத்தை கெடுத்து வியாதிகளை வரவழைத்து கொண்டு எப்படியோ வாங்குகிறோம். ராங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அப்படிலாம் நம்ம வாழக்கூடாது. கர்த்தருக்குரியது சரீரம். இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். இந்த சரீரத்தின் மூலமாக உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட அனுபவமுடையவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் வரும்பொழுது பிதாவாகிய தேவன் உமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினது போல எங்களுக்கும் ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்தை இந்த சரீரத்தில் நிறைவேற்றுகிறவர்களாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்தம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.